தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது. புதுச்சேரி அரசு வணிக வரித்துறை அலுவலகத்தில் சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று இரவு முதல் சோதனையானது இன்றும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரஹ்மான் இணைந்திருக்கிறார். ரஹ்மான், என்ன விவரம்? ஆனந்தி, புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கம் அருகே இருக்கின்றது புதுச்சேரி அரசுடைய வணிக வரித்துறை. இது புதுச்சேரி அரசுடைய ஒரு இருதயம் என்றே சொல்லலாம். ஏனென்றால் புதுச்சேரியை பொறுத்தவரை வருவாய் தரக்கூடிய 2 துறைகள், ஒன்று கலால் துறை, மற்றொன்று வணிக வரித்துறை. ஏனென்றால் சுற்றுலாவினர்களால் கிடைக்கக்கூடிய வரி அனைத்துமே இந்த வணிக வரித்துறை மூலம்தான் இந்த அரசுக்கு கிடைக்கின்றது. ஆகவே இந்த துறையில் நேற்று இரவு வந்த அதாவது சிபிஐ அதிகாரிகள் நேற்று இரவு 3 வாகனங்களில் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் நேற்று விடிய இந்த இடத்தில் சோதனை நடத்தியிருக்கின்றார்கள். இன்று அதிகாலை 2 வாகனத்திலிருந்து இங்கே வெளியே சென்றிருக்கின்றார்கள். இது குறித்து விசாரித்த போது இங்கு வணிக வரித்துறை பணிபுரிந்த ஒரு பெண் ஏசிடிஓ ஒருவரை விசாரணைக்கு அழைத்து சென்றிருப்பதாக தெரிகின்றது. ஏனென்றால் ஏற்கனவே வருமான வரித்துறை ஒரு புகார் அளித்திருக்கின்றார்கள். மேலும் ஏற்கனவே இந்த வணிக வரித்துறை மீது பல்வேறு புகார்கள் சென்றதன் காரணமாகவும், மேலும் இங்கு அதாவது வணிக வரித்துறையில் வணிகர் ஒருவருக்கு அதாவது உதவி செய்வதற்காக லஞ்சம் கேட்டதாகவும் ஒரு புகார் இருக்கின்றது. ஆகவே இந்த 2 புகார்கள் தொடர்பாகவும் விசாரணை செய்வதற்காக ஒரு பெண் அதிகாரியை, அதாவது உதவி வணிக வரித்துறை அதிகாரி ஒருவரை அழைத்து சென்றிருக்கின்றார்கள். மேலும் தொடர்ந்து உள்ளே 4 மேற்பட்ட சிபிஐ அதிகாரிகள் இன்னும் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று சனிக்கிழமை என்பதனால் இங்கு அந்த அலுவலகத்திற்கு அதிகாரிகள் அலுவலர்கள் யாருமே வரவில்லை. மேலும் இந்த அலுவலகம் பூட்டப்பட்டு யாருமே உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ந்து உள்ளே அவர்கள் விசாரணை செய்து வருகின்றார்கள். இந்த விசாரணைக்கு பிறகே எது போன்ற ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது, எந்த புகார் தொடர்பாக இவர் விசாரித்தார்கள் என்பது உறுதியாக தெரிய வரும். மேலும் அதாவது இந்த சிபிஐ, வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்ற மாநிலங்களே சோதனை நடத்தி வரக்கூடிய நிலையிலே புதுச்சேரியிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இருக்கின்ற நிலையிலே இந்த சோதனையானது நடந்திருக்கின்றது. இது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் பாராளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றது. இன்னும் 10 தினங்களிலே 2 கட்சி, அதாவது கூட்டணி கட்சியான என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி ஆகிய 2 கட்சிகளுக்கு இடையிலான அந்த வேட்பாளரை தேர்வு செய்வதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கின்றது. மேலும் அதாவது தேர்தலை எதிர்கொள்வதற்கான பல்வேறு வியூகங்களை இந்த 2 கட்சிகளுமே முடிவெடுத்து வருகின்றார்கள். இந்த நிலையில் புதுச்சேரியுடைய முக்கிய வணிகத்துறை, நான் ஏற்கனவே சொன்னது போன்று புதுச்சேரி அரசுடைய இருதயம் இந்த துறைதான். இந்த துறையிலே இந்த சோதனை நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஒரு மிகவும் முக்கியத்துவமாக பார்த்துக் கொள்கிறார். நீங்கள் பார்க்கலாம், ஒளிப்பதிவால் சீர் காண்பிப்பது, அதாவது அந்த சிபிஐ அதிகாரிகள் வெளியே வந்துவிட்டு உள்ளே செல்கின்றார்கள். மேலும் உள்ளே தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகின்றது. இந்த சோதனைக்கு பின்பே என்ன மாதிரியான முறைகேடுகள் உள்ளே நடைபெற்றது என்று தெரிய வரும். மேலும் இந்த சோதனை குறித்து புதுச்சேரி அரசுக்கு இதுவரை தகவல் தெரிவித்ததாக தெரியவில்லை. ஆகவே இது அவர்களுக்கு முறையாக தெரிவிக்கப்பட்டதா என்பது குறித்தும் இதன் பின்னே தெரிய வரும். ஆனந்தி, விரிவான தகவல்களுக்கு நன்றி ரஹ்மான். தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது.